ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுபயிரில் நீங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் செய்திருக்கலாம். ஆனால் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு 50 கிராம் சிறுபயிரை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடாயில் ப்ரௌனாக ஸ்மெல் வரும். அதை இறக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா கிரேவி பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு தாளித்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி அது வதங்கட்டும். மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5 வரமிளகா, 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இல்லை பெரிய வெங்காயமே கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா அரைச்ச பேஸ்ட்டு உள்ளே போட்டு அதில் கொஞ்சம் நல்லா மிக்ஸி கலர் தண்ணியில் உள்ளே ஊற்றி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சேர்த்து புளியும் கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல சிறுபயிரோட பேஸ்ட்டு அதையும் உள்ளே போடுங்கோங்க. தண்ணி கொஞ்சம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சிறுபயிரில் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அது சீக்கிரமாகவே தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். அதில் மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸாக நல்லா சூப்பராக வந்துடும். கடைசியாக கடாயில் தாளிப்பு கரண்டில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்புலாம் போட்டு பெருங்காயத்தூள்லாம் போட்டு இறக்கினா சுவையான ஒரு குழம்பு தயாரான ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, தேங்க்யூ.